வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். 3780 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 3826 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போய் 3820 தொட முயற்சி செஞ்சுருக்கு. அந்த இடத்துல மார்க்கெட் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால இந்த இடத்துல செல்லிங் நடந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்திருக்கு. 3760 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இதை சப்போர்ட் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. 2 முறை சப்போர்ட் கொடுத்த திருப்பி மார்க்கெட் கரெக்டாக 3826 தொட்டிருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இதே இடத்துலேருந்து தான் மார்க்கெட் சரிவை சந்திச்சிருந்தது. அதே மாதிரி மார்க்கெட் மறுபடியும் ட்ராப் ஆகி 3760 திருப்பியும் கரெக்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இதை விட்டு கீழே வரல. நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 3760 விட்டு ப்ரைஸ் கீழே வரவில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் 3860 விட்டு பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஆனால் நேற்று மார்க்கெட் வராமல் 3795லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது நடந்திருக்கு, ஆனால் முழுமையாக நடக்கலை. மார்க்கெட் மேலே போக போக செல்லிங் இருந்திருக்கு, ஆனால் முழுமையாக நடக்கலை. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3790 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்மளோட ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா இது ப்ரைஸ் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் 2 பக்கமும் சரிசமமாக மூவ் ஆகிட்டுருக்க ஒரு இடம் தான். இதை கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம கடந்த 3 நாள் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்குறப்ப இன்னும் மார்க்கெட்டில் செல்லிங்க்கு சாதகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட ட்ரேடிங் திட்டத்துலேயும் மாற்றம் இல்லை. 3826 வரைக்கும் மார்க்கெட்டில் செல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு 3840 மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணால் தான் நம்ம கண்டிப்பாக முழுமையாக மார்க்கெட்டில் பையிங் இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ண முடியும். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.